ஆரம்பிக்கிற போதே சொல்லுகின்றார், எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. முதல்ல இல்லை எப்படி சொல்றார் பாருங்க, எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. ஓங்காரமும் தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். புரியுதா அந்த லைன்? ஓங்காரமும் தாண்டவமும் உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு புரியாதது இல்ல. உங்க ஊர் கோவிலே இருக்கிற சிற்பம் தானே. தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். இதை யார் ஆடி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மனசுலயே வச்சுக்கோங்க, வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் தானே. ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். மூச்சு திணறிய என்னுடைய மனதை அள்ளி போட்டு கொண்டு தோணியை வேக வேகமாக ஓட்டி வெளியே வந்தேன். இந்த இடத்துலதான் ஒரு கவிஞர் விஸ்வரூபம் எடுக்கிறான். ஒவ்வொரு சண்டையிலும் ஏதோ ஒரு மனது மூச்சு திணறுகிறது இல்ல. அது எந்த மனதுன்றது அந்தந்த சண்டையில யார் கை ஓங்கி இருக்கிறது என்பதை பொறுத்தது. யார் கை ஓங்கி இருக்கிறதோ அவரால் பாதிக்கப்பட்ட இன்னொருவருடைய மனசு என்ன ஆகும்? ரவி சுப்பிரமணியம் சொல்லுகிறார், மூச்சுக்கு தவிக்கிற தண்ணிக்குள்ள இருக்கிறவனுக்கு நீச்சல் தெரியலன்னா மூச்சுக்கு எப்படி தவிப்பான்? அப்படிதான் அந்த சண்டை உருவாக்குகிற சூழல். மூச்சுக்கு தவித்த மனத்தை படகிலே தூக்கி போட்டு வெளியே கொண்டு வந்தேன். சண்டை வரும்போது வெளியில போயிருங்கன்றார், அவ்வளவுதான், சிம்பிள். வெளியே கொண்டு வந்தேன். ஆனாலும் என்ன, குளியலறையில் நீ குளித்துக் கொண்டிருக்கிற போது துவாலை கேட்பாய் என்று வெளியே காத்திருக்கிறது என்னுடைய மனது என்று கவிதையை முடிக்கிறார். அவ்வளவுதானே? கைத்தட்டல் அவ்வளவுதானே? இந்த அனுபவம் ஒரு கவிஞனால் மாத்திரமே வடித்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒரு கவிஞனுக்கு மாத்திரம் நேருகிற அனுபவம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் நேருகிற அனுபவம். இதை படிக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அப்படி மூச்சுக்கு தவிக்கிறா போல ஒரு சண்டை நடப்பது எல்லா வீட்லயும் சகஜம் கண்ணு, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அந்த சண்டைக்கு பிறகு குளியலறையில் குளித்துக் கொண்டிருக்கிற அந்த நபர், அது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வெளியிலே துவாலையோடு நிற்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நிதர்சனம். இறங்கிப்போ. சண்டை என்பதுதான் அவமானமே தவிர சமாதானத்தை நாடி போவது ஒரு நாளும் அவமானம் இல்லை. நான் ஏன் போனா மொத வார்த்தை அவர் சொன்னாரா நான் சொன்னேனா? அந்த ஆள் தானே சொல்லிச்சு. அப்ப அது நிக்கட்டும். நான் என்ன இழிச்சவன நீ ஈனவானவா நாங்க என்று கேட்பது தவறா என்றால் தவறில்லை. ஏன் ஒவ்வொரு தடவையும் நானே விட்டு கொடுக்கணுமா? அந்த அம்மா விட்டு கொடுக்காதா என்று கேட்டால் அதிலே நியாயம் இருக்கிறதா என்றால் நியாயம் இருக்கிறது. ஆனால் எதற்காக யாரோ ஒருவர் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால், அந்த வீட்டில் அந்த 2 பேர் மாத்திரம் இருந்தாக்க யாருமே விட்டு கொடுக்க வேணாம். நீ கத்தி எடுத்து குத்து மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயமா யாராவது ஒருத்தர் துவாலையோடு வெளியே காத்திருக்கத்தான் வேண்டும். அது யார் என்று நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் 2 இள நெஞ்சங்கள் அந்த சண்டை என்கின்ற சூறாவளியில் சிக்கி மூச்சு விட முடியாத இதயங்களாக புழுங்குகிற சூழலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க கூடாது என்ற பொறுப்புணர்வு இருப்பவர்கள் நான் ஏன் விட்டு கொடுக்கணும்ன்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் ரவி சுப்பிரமணியம் உங்களுக்கு சொன்னாரா? சொல்லல. ஆனால் ஒரு கவிதையை படிக்கிற போது நம்முடைய நெஞ்சு கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்களுக்குள் என்ன மிச்சம் இருக்கிறதோ அதைத்தான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுத்தது. அதனால்தான் எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லுகிறார், ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன அறிந்து கொண்டாய் என்பது முக்கியமே அல்ல, ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன உணர்ந்து கொண்டாய் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஒரு கவிதையிலிருந்து அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். பயங்கரமான சயின்டிஸ்ட் ஒரு கவிதையை எழுதி இங்கிருந்து வானத்திலிருந்து பூமிக்கு எவ்வளவு
இடைவெளி தெரியுமா? சந்திராயன் 3 உள்ளே இறங்கிய பிரின்சிபல் உனக்கு இதெல்லாம் கவிதை எழுதலாம்னா எழுதலாம். இந்த கவிதையிலிருந்து ஏதாவது அறிய முடியும். ஆனால் எந்த கவிதை உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் என்றால், ஒரு கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்கள் நெஞ்சுக்குள் என்ன மிஞ்சுகிறதோ, என்ன உணர்கிறீர்களோ, அதுதான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுப்பது. ரவி சுப்பிரமணியத்தினுடைய கவிதை நம் ஒவ்வொருவருக்குமானது. ஏன்னா எல்லா வீட்லயும் சண்டை இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் சண்டைன்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். சண்டைன்றது ஒரு பெரிய ஸ்டேஜ். முரண்கள், கான்ஃபிளிக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா? முரண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கூட இந்த பிரபஞ்சத்திலே இருக்க முடியாது.